வணக்கம். வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். மனித உரிமை புரட்சி இயக்கம் 2014 தொடங்கப்பட்டதாக அறிந்தோம். எனவே கொரோனா காலத்தில் பொதுமக்களுக்கு என்ன உதவிகள் செய்தீர்கள்? அதாவது எங்கள் இயக்கம் ஜனவரி 2014 தொடங்கப்பட்ட இயக்கம் என்பதில் சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகிறோம். 12 ஆண்டுகள் முடிந்து 13ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். 2019 கொரோனா தாக்கத்தில் மக்கள் எல்லோரும் அவதிப்படும் போது, குறிப்பாக உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு கொரோனா காலத்திலும் உணவுப் பொட்டங்களை வழங்கி சிறப்பித்த இயக்கம்தான் இந்த மனித உரிமை புரட்சி இயக்கம். மேலும் நிறைய நல உதவிகள் செய்து அந்த கொரோனா காலத்தில் எங்களது இயக்கத்தின் பெருமையை நிலைநாட்டி வருகிறோம். மேலும் எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் மகளிர் அணி தலைவி திருமதி வி சுகுணா அவர்கள் பகுதியான துறைப்பாக்கம் பகுதியில் கேட்டரிங் மூலம் உணவு ஏற்பாடு செய்து குடிசை வாழ் தொழிலாளர்களுக்கும் குடிசை வாழ் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் உணவளித்து சிறப்பு செய்த இயக்கம்தான் இந்த மனித உரிமை புரட்சி இயக்கம் என்பதில் பெருமை அடைகிறோம். எங்கள் மனித உரிமை மட்டும் பார்ப்பதில்லை, மனித நேயமும் கலந்துள்ள இயக்கம்தான் இந்த மனித உரிமை புரட்சி இயக்கம் என்று சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 2014 தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் தொடர்ந்து மனித உரிமை மீறல்களுக்கு குரல் கொடுத்து வருகிறோம். மக்கள் யாரும் பாதிக்காதவாறு, அதாவது மனித உரிமை மீறலால் பாதிக்காதவாறு அவர்களுக்கு இந்த இயக்கத்தின் மூலம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி வருகிறோம் என்ற நல்ல செய்தியை உங்களிடம் தெரிவித்து வருகிறோம். எனவே இந்த மனித உரிமை புரட்சி இயக்கம் தொடர்ந்து மனித உரிமை மீறலுக்காக குரல் கொடுக்கும் இயக்கம் என்பதில் சொல்லிக்கொள்வதில் மிக்க மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். வருகின்ற இந்திய குடியரசு தினத்திற்கு மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் நோக்கம் என்ன? அதாவது வருகின்ற 26 ஜனவரி திங்கட்கிழமை 77வது இந்திய தேசிய குடியரசு நாள் நாடெங்கும் கொண்டாடப்படும் நிலையில் டெல்லியில் இந்திய குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி அவர்கள் கொடியேற்றி நமது தேசிய கொடியேற்றி சிறப்புரை செய்ய உள்ளார்கள். மாநிலத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆளுநர் அவர்கள் கொடியேற்றி சிறப்பு செய்வார்கள் என்பதோடு எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கம் எங்களால் இயன்ற குடியரசு தினத்தை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த எங்கள் பகுதியில் கொடியேற்றி சிறப்பாக கொண்டாடி வருவது வழக்கம். இம்முறை பணிகள் உள்ளதால் போஸ்டர்கள் மூலமாக இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஒட்டி பொதுமக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க உள்ளோம் என்பதையும், இந்தியனாக இருப்பதில் பெருமை அடைகிறோம் என்றும் சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகிறோம். எனவே இந்திய குடியரசு தினத்தை அனைவரும் தேசப்பற்றோடு கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த மனித உரிமை புரட்சி இயக்க சார்பாக கேட்டுக்கொண்டு, எனது கைபேசி எண் 9841147030. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. மனித உரிமை நமது பிறப்புரிமை, மனித புரட்சி, மக்கள் எழுச்சி, இமாலய வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு இந்த இயக்கத்தில் உறுப்பினராவீர், பலம் பெறுவீர் என்று கேட்டுக்கொண்டு, எனது பேட்டி கண்ட யூடியூப் நிறுவனத்தாருக்கும் கண்டுகளித்து வரும் பொதுமக்களுக்கும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை கூறி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.